மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பு குறித்து பதிவு பண்ணுங்க. கடந்த நவம்பர் மாதம் புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பு காரணமாக, அதாவது குறிப்பாக மிக்ஜாம் புயலால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னையில் இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் சென்னையில் முக்கியமாக அதிகப்படியான பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி ரேஷன் கடைகளில் இதற்கான விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டு அவர்களுக்கு வங்கி கணக்குகள் மூலமாக 6000 ரூபாய் என்பது ஏற்கனவே முதற்கட்டமாக வழங்கியிருந்தார்கள். ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை வைத்து, அதாவது இங்கு சென்னையில் வசிக்கிறார்கள் என்பது தொடர்பான அடையாள அட்டையை காண்பித்து அவர்களுக்கு 6000 ரூபாய் என்பது வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவிக்கின்றது. இந்த நிலையில் 2ஆம் கட்டமாக அந்த 6000 ரூபாய்க்காக விண்ணப்பம் என்பது மீண்டும் வழங்கப்பட்டு 6000 ரூபாய் என்பது வழங்கப்படுவதாக தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு 2ஆம் கட்டமாக விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்களுக்கு 6000 ரூபாய் என்பது வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு 6000 ரூபாய் என்பது மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையில் வசித்து அவர்களுக்கு ரேஷன் அட்டை இல்லாமல் வேறு அடையாள அட்டைகளை காண்பித்து 6000 ரூபாய்க்காக விண்ணப்பித்தவர்களுக்கு 2வது முறையாக தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஹலோ.